ஒரு தந்தையினுடைய முகத்துல என்ன பூரிப்பு இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன், என் கண்ணுக்கு தெரியல. இறங்கி அந்த குழந்தை போகும்போது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கை குலுக்கிட்டு போகும்போது நான் உண்மையாகவே நினைச்சேன், ஒரு தகப்பன் இப்படித்தான் மகன் கிட்ட தோத்து போகணும். நான் ஒரு 40 வயது நபராக இருந்து 50 வயது நகராக இருந்து அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாராட்டுதலை பெறும்பொழுது வரக்கூடிய சந்தோஷம் வேற. என் குழந்தை என்னை விட 2 இன்ச் மேல நின்று இன்னாருடைய மகன் நான் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட என் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறீங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு தோல்வி ரொம்ப அழகானது. ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்ததுக்கு என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம். எங்கெல்லாம் கெடுதல் இருக்கோ அந்த கெடுதலை எல்லாம் ஒழிக்கிறது மட்டுமல்ல, நல்லது தழைத்தோங்கிறதுக்கான ஒரு நாளாக இருக்கக்கூடிய இந்த நாளில் உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்க கிடைத்த வாய்ப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருக்குது. இதில் யார் தமிழ் தெரியாத நபர்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. ஒவ்வொருத்தரும் தமிழில் கற்று துறை போகிய நபர்களாக இருக்காங்க. ஒரு பயபக்தியோடு தான் உங்களை நான் பார்க்குறேன், பயபக்தியோடு தான் உங்ககிட்ட நான் பேசவும் வந்திருக்கேன். முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், எந்த மேடைக்கு போனாலும் சில பேருக்கு நன்றி சொல்லி பழகிறேன் நான். அதில் பெரிய நன்றி மிக நூதனமான ஒரு சுதந்திர போராட்டத்துக்குள்ள நீங்கள்லாம் ஈடுபட்டிருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும்தான். ஏன்னா சுதந்திர போராட்டத்துக்கு அப்புறம் பிறந்த பல பேருக்கு இந்த சுதந்திரத்துக்காக எப்படி பாடுபட்டார்கள்னு கூட தெரியாது. பாடுபட்ட விதம் தெரியாததுனால எது சுதந்திரம்னு கூட பிடிபடாம சுத்திட்டு இருக்கோம் நாம. அறிவா சங்கங்கள் மிக நூதனமான நுணுக்கமான மிக அழகான ஒரு சுதந்திர போராட்டத்துக்குள்ள இறங்கியிருக்கீங்க. அயராம பாடுபடுறீங்க. என்ன சுதந்திரம் அது அப்படின்னு சொன்னா, ஒரு அமைப்பு முன்வந்து கண் பார்வை என்னன்னே தெரியாத, வெளிச்சத்தை இதுவரைக்கும் வாழ்க்கையில பார்க்காத அந்த ஒரு வினோதமான விதியிலிருந்து மக்களுக்கு ஒரு சுதந்திரம் கிடைக்கணும் அப்படின்னு கண்தானத்துக்குள்ள இறங்கியிருக்கீங்க. இந்த சுதந்திரம் மிகப்பெரிய விஷயம். என்ன காரணம்னா, எனக்கு கண் பார்வை இல்லாத மாணவர்கள் கூட பரிச்சயம் இருக்கு, அவர்களுக்கு ஆசிரியராக இருந்த பழக்கம் இருக்கு. அவர்களுடைய துன்பத்தை பக்கத்துல இருந்து பார்த்து பரிதபித்த அனுபவம் உண்டு. எனக்கு இருந்த ஒரு மாணவர், பூட்டான்ல இருந்து வந்திருந்த அந்த மாணவர் மிக கண் பார்வையோட இருந்த ஒரு குழந்தையாக இருந்து 6 வயது ஏற்படும் பொழுது ஏதோ ஒரு தொற்று நோயினால தாய் தகப்பனையும் இழந்து கண் பார்வையை இழந்து இந்தியாவுக்கு வந்து எங்களது கல்லூரியில என்னுடைய மாணவராக அவர் சேர்ந்த பொழுது அவருடைய திறமைகளை பார்க்கும் பொழுதுலாம் நான் ரொம்ப ஆச்சரியப்படுவேன். வகுப்புக்குள்ள வந்து குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய குரல் பளிச்சுன்னு மின்ற மாதிரி இருக்கும். திருப்பி அவர் சொல்லக்கூடிய குட் மார்னிங் மேம் அப்படின்னு சொன்ன உடனே 10 சூரியன் வகுப்புக்குள்ள வந்து உட்கார்ந்த மாதிரி எனக்கு தோணும். மிக திறமை வாய்ந்த ஒரு மாணவர். இப்பொழுது பூட்டான்ல he is holding a very high office. எப்படி இங்கே நமக்கு அரசு துறையில இறங்குறதுக்காக ஒரு சிவில் சர்வீஸ் இருக்கோ அதே மாதிரி பூட்டான்ல இருக்கக்கூடிய சிவில் சர்வீஸ்ல உள்ள வந்து கண் பார்வை இல்லாட்டாலும் யூத் அம்பாசடராக ஒரு பெரிய நிலையில இருக்கக்கூடிய நபர். திருமணம் செய்து கொண்டிருக்க, அந்த திருமணம் செய்து கொண்டது கண் பார்வை உள்ள பெண். ஆனா அந்த பெண்ணுக்கு கண் பார்வை இல்லாத சகோதரர் இருப்பதனால் கண் பார்வை இல்லாத நபருக்கு கண்ணாக இருப்பது எப்படின்னு தெரிந்த ஒரு நல்ல மனைவிக்கு வாய்க்க பெற்றிருக்கு. 2 குழந்தைகள். அவர்கள் போக 3ஆவதாக கண் பார்வை இல்லாத ஒரு நபரை தத்தம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ இவ்வளவு உன்னதமான ஒரு குழந்தை, எனக்கு ஒரு மாணவர் இருந்தார் அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க கண்தானம் பண்ண விஷயம் மிகப்பெரிய சுதந்திரம். அது 5 நிமிஷம் ஒரு சினிமா தியேட்டருக்குள்ள நாம காலதாமதமாக போகும்பொழுது கண் தெரியாம படி இருக்கிற இடத்துல படி இல்லைன்னு நினைச்சு, படி இல்லாத இடத்துல படி இருக்குன்னு நினைச்சு போய் உட்காந்து எல்லார் முகத்தையும் தடவி காலில் தட்டி போய் உட்காந்ததுக்கு அப்புறம் கண் தெளிவா தெரியும். ஒரு 5 நிமிஷத்திற்குள்ளேயே இந்த அளவு பரபரப்பு, இந்த அளவு பதவிதப்பு இருக்கும் பொழுது வாழ்க்கையில வெளிச்சம்னா என்ன அப்படின்னு தெரியாத, நிறங்கள்னா என்ன அப்படின்னு தெரியாதது ரொம்ப ரொம்ப கொடுமையானது. எனக்கு NSSல இருக்கும்பொழுது ஒரு அனுபவம் இருக்கு. மாணவியாக இருந்த பொழுது விழிழந்தோர் மறுவாழ்வு இல்லத்திற்கு கூட்டிட்டு எங்களை போனாங்க. ஒன்றும் பெரிய பக்குவம் எல்லாம் எங்களுக்கு கிடையாது. கல்லூரி வகுப்பை விட்டு வெளியில கூட்டிட்டு போறாங்கன்னு ஒற்றை சந்தோஷமே பெரிய சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் சிரிச்சுட்டு அன்னைக்கின் தலையெல்லாம் குளிச்சுட்டு அன்னைக்கின் புதிய ஆடையெல்லாம் அணிஞ்சிட்டு ஏதோ திருவிழாக்கு போற மாதிரி போறோம். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் விழிழந்தோர் மறுவாழ்வு இல்லம். அங்க இருக்கக்கூடிய குழந்தைகள், ஒரு 3 குழந்தைகள், ஒரே தாய் தகப்பனுக்கு பிறந்த குழந்தைகள், ஒரு மிக நெருங்கிய உறவுல திருமணம் ஆனதுனால 3 குழந்தைகளுமே விழி இல்லாமல் பார்வை இல்லாமல் பிறந்த குழந்தைகள். அதுல எங்களுக்கு துணையாக, எங்களுக்குன்னு ஒரு 4, 5, 18 வயது பெண்களுக்கு துணையாக ஒரு 5 வயசு பையனை தான் அனுப்புனாங்க. அந்த குழந்தை என் கையை பிடிச்சிட்டே வராரு. நல்ல மேகம் மூட்டம் போட்டிருக்க கூடியது. அதுவும் கோயம்புத்தூரினுடைய கிளைமேட் உங்களுக்கு தெரியும், ரொம்ப அழகான ஒரு கிளைமேட், அவ்வளவு அழகாக இருக்கு. அப்ப என் கூட வரக்கூடிய இன்னொரு மாணவி சொல்றாங்க, சூரியனையே காணோம்
அப்படின்னு சொல்றாங்க. என் கையை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய அந்த பார்வை இழந்த அந்த 5 வயசு குழந்தை அண்ணாந்து பார்த்து என் குரல் எங்க வருமோ அங்க நிமிந்து பார்த்து அந்த குழந்தை கேட்கிறாரு, அக்கா சூரியன்னா என்னக்கா அப்படின்னு. எனக்கு இன்னும் பதில் சொல்ல தெரியல. நான் அடுத்த நிமிஷம் சொல்றேன், சூரியன்னா அப்படி பிரகாசமா இருக்கும் அப்படின்னாக்கா அப்படின்னு கேட்கிறாரு. வெளிச்சமா இருக்கும் அப்படின்னு சொல்றேன். வெளிச்சம்னா என்னக்கா அப்படின்னு கேட்டாரு. இந்த தேதி வரைக்கும் இந்த சம்பவம் நடந்து முடிந்து 40 வருடங்கள் ஆச்சு. 58 வயசுல இந்த நிமிஷம் இந்த தேதி வரைக்கும் எனக்கு வெளிச்சம்னா என்னக்கா அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் கிடையாது. இந்த கேள்விக்கு பதிலாக உங்களுடைய அமைப்பிலிருந்து இருட்டிலிருந்து சுதந்திரம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்களே கைதொட்டிக் கொள்ள வேண்டிய மிகப்பெரிய விஷயம். இது சாமானியப்பட்ட விஷயம் இல்லை. அதே மாதிரி உணவு கொடுக்கறது அப்படிங்கிறது நீங்க ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமாக நம்ம அதை பண்ணிட்டு இருக்கோம். மிக பிரம்மாண்டமான விஷயம் அது. உங்களுடைய குளோபல் ஸ்லோகன்ஸாக இருக்கக்கூடிய ஒரு பக்கம் யூ ஹாவ் டிக்னிட்டி, கொடுக்கறதுல சுயமரியாதையும் தன்மானமும் நிறைந்து கொடுக்குறீங்க. யாரையும் ஏழை அப்படின்னு அவங்க குறுகி போற மாதிரி கொடுக்காம சமமா நிறுத்தி கொடுக்குறீங்க. ஏன்னா அன்னதானத்தப்போ மிகவும் மனது வருத்தப்படுறவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா வாங்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. கொடுக்குற நபர்களுக்கு பெருமை இருக்கும். ஆனா உடன் அமர்ந்து அவர்களோட சாப்பிடும் பொழுது கொடுக்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம 2 பேர் வயிறும் மனதும் நிறையும் அப்படின்னா அரிமா சங்கத்திற்கு என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். உங்களுடைய குளோபல் ஸ்லோகனான யூ மெயின்டைன் த டிக்னிட்டி இன் இட். சரி, அடுத்தது ஹியூமனிட்டி. மனிதனாக உணர்ந்தாக மட்டும்தான் மனிதர்களை போற்ற முடியும். மகிழ்வி அப்படின்னு கொடுக்குறீங்க. யாரால மகிழ்விக்க முடியும்? மகிழ்ச்சியா இருக்கக்கூடிய நபரால மட்டும்தான் மகிழ்விக்க முடியும். யார் மகிழ்விப்பார்கள் அப்படின்னா உள்ளத்துக்குள்ள மகிழ்ச்சி இருக்கணும். நான் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அடுத்தவங்க சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கக்கூடியது. ஸோ யூ மெயின்டைன் ஹியூமனிட்டி, டிக்னிட்டி மெயின்டைன் பண்றீங்க, ஹியூமனிட்டி மெயின்டைன் பண்றீங்க. கூடவே எல்லாம் ஒன்றாக உட்கார்ந்து சந்தோஷமாக ஒரு 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 விஷயத்தை, நல்ல விஷயத்தை கொண்டாடுறதுக்கான அந்த ஹார்மோனியஸ் ஹார்ட், மிக மென்மையான இணக்கமான ஒரு நல் இதயம் உங்களுக்கு இருக்கு. பெரும்பாலும் அரிமா சங்கங்களை நான் அட்ரஸ் பண்ணும்பொழுதெல்லாம் சொல்லக்கூடியது, தனிநபராக பெரிய சாதனைகளை செய்யறது ஒரு பெரிய விஷயம் அல்ல. 2 பேர் சேர்ந்து ஒரு சாதனையை செய்யறதும் பெரிய விஷயம் இல்லை. ஒரு குடும்பம் அப்பாவையோ அம்மாவையோ பின்பற்றி அவர்கள் செய்யக்கூடிய தொழிலுக்கு உதவியாக நிற்கக்கூடியதும் ஒரு பெரிய விஷயமாக இல்லை. ஆனா எத்தனையோ குடும்பங்கள்ல இருந்து வந்திருக்கோம், எத்தனையோ பின்புலங்கள்ல இருந்து வந்திருக்கோம், எத்தனையோ தொழில்கள்ல இருந்து வந்திருக்கோம், எத்தனையோ மொழி பேசுறவங்க வந்திருக்கோம், எத்தனையோ மத நம்பிக்கைகள் உள்ளவர்கள் வந்திருக்கோம். ஆனா ஒரு அரிமா சங்கமாக உள்ள வரும்பொழுது வேறுபாடுகளை வெளியில விட்டுட்டு உடன்பாடுகளை மட்டுமே ஒன்றாக கொண்டு வந்து உழைக்க உங்களுக்கு முடியும் அப்படின்னா இதுதான் மிகப்பெரிய சாதனையாக எனக்கு தோணுது. அந்த சாதனைக்கு நீங்களே உங்களை பாராட்டிக்க தான் வேணும் கண்டிப்பாக. ஏன்னா நம்மளோடைய நமக்கு உடன்பாடு இல்லாமல் போகக்கூடிய காலத்துல எல்லாரோடையும் உடன்பாடு இருக்கு அப்படிங்கிறது. அதனால தான் நான் சொன்னேன், நீங்க ஒருத்தர் பாராட்டுறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இந்த நன்றியோட நாம் இன்னும் 2-3 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒரு அக்ரிகல்ச்சரிஸ்ட் நீங்க பாராட்டினீங்க, அதற்கு நான் கண்டிப்பாக நன்றி சொல்லணும். ஏன்னா அவங்கவுங்க சாப்பாட்டு தட்டுல கை வைக்கும் பொழுதெல்லாம் ஞாபகம் வர வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உழவன் கணக்கு பார்த்தா உழக்கு நெல்லு கூட மிஞ்சாது அப்படின்னு கோயம்புத்தூர்ல நாங்க சொல்லிக்குவோம். அவங்க மட்டும் கணக்கு வச்சு பார்த்தாங்க அப்படின்னா ஒரு ஆழாக்கு நெல்லு கூட கைவசம் அவங்களுக்கு இருக்காது. அந்த கணக்குல லாபம்ங்கிறது என்னைக்குமே கிடையாது. ஒற்றை லாபமாக இருக்கக்கூடியது பசித்தவர்கள் வயிற்றுக்கு சோறு போட்ட அந்த மிகப்பெரிய தர்மம் மட்டும்தான். ஸோ யூ were celebrating here, honoring here an agriculturist. Thank you, thanks a lot. ஒரு ஆசிரியரை கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை போத்தி அவர் காலில் விழுந்து வணங்கி எழுந்திருக்கிறோம். வள்ளுவன் கிட்ட கேட்டா அம்மாவுக்கு எப்பெல்லாம் பெருமைன்னு சொல்லிடுவாரு, வள்ளுவன் கிட்ட கேட்டா அப்பாவுக்கு எப்பெல்லாம் பெருமைன்னு சொல்லுவாரு. வள்ளுவன் ஏனோ ஒரு ஆசிரியருக்கு எப்பெல்லாம் பெருமைன்னு சொல்லல போல இருக்கு. இப்ப நான் சொல்றேன், ஆசிரியருடைய மிகப்பெரிய பெருமை தன் மாணவன் தன்னை தாண்டி தனக்கு மேல் போய் நிற்கும் பொழுது அண்ணாந்து பார்த்து ஆஹான்னு கை தட்டுறதை விட ஒரு ஆசிரியருக்கு பெரிய பெருமை வேற எதுவுமே கிடையாது. நீங்க ஷிவ்கேராவை கேட்கலாம், யூ கேன் வின் அப்படின்னு சொல்வாரு. யூ கேன் வின், நீங்கள் வெற்றி அடையலாம், வெற்றி அடையலாம்னு நான் எப்பொழுதும் சொல்வேன். வெற்றி அடையிறது எல்லாருக்கும் பெரிய சந்தோஷமாக இருக்கலாம். ஆனா 2 பேருக்கு தோத்து போறதுல மிகப்பெரிய சந்தோஷம் இருக்கு. யார் அந்த 2 பேர் அப்படின்னு சொன்னா, தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் கிட்ட தோத்து போற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம், ஆசிரியருக்கு மாணவன் கிட்ட தோத்து போற சந்தோஷம் மிகப்பெரிய சந்தோஷம். பாடுபட்டு ஒரு 25 ஆண்டுகள் முனைப்பாக இறங்கி உழைத்து ஒரு தொழிலை மிக மேம்பட்ட நிலைமைக்கு ஒரு அப்பா கொண்டு வந்து நிறுத்தி திரும்பற 2வது நிமிஷம் குழந்தை 3 வருஷம் படிச்சுட்டு இன்னொரு 2 வருஷம் கூட அதற்கான பயிற்சிக்குள்ள வந்து அப்பாவை தாண்டி 2வது வருடமே அப்பா ஏற்படுத்தி 35 வருடங்கள் அப்பாவுடைய உழைப்பை 2 ஆண்டுகளுக்குள்ள இன்னும் முன்னால ஒரு பையன் கொண்டு போய் நிறுத்துறான், ஒரு பொண்ணு கொண்டு போய் நிறுத்துறாங்கன்னா அப்படிப்பட்ட தாய் தகப்பன் அந்த குழந்தைகள் கிட்ட தோத்து போறதுக்காக மட்டும்தான் காத்துட்டு நிற்கிறாங்க. இது என் குழந்தைன்னு சொல்றதுக்கு. இப்போ கள்ளழகர் அவருடைய மகன் வந்து மிக அழகான தமிழ்ல அவ்வளோ அழகா பேசும்பொழுது நான் அவர் உண்மையாகவே அந்த இடத்துல தான் தேடி பார்த்தேன்.
அவர் முகத்துல அவர் எல்லாருடைய முகத்தையும் மிக அழகான உணர்ச்சிகளை அப்படியே அழகா போட்டோ பிடிச்சு என் முதுகு பின்னால போட்டுட்டே இருந்தாரு. குழந்தை அவருடைய மகன் அவ்வளவு திருத்தமாக தமிழ் பேசும்பொழுது, அவ்வளவு செம்மையாக தமிழ் பேசும்போது ஒரு தந்தையினுடைய முகத்துல என்ன பூரிப்பு இருக்குன்னு நான் பார்க்கணும்னு நினைச்சேன். என் கண்ணுக்கு தெரியல. இறங்கி அந்த குழந்தை போகும்போது ஒவ்வொருத்தரா கூப்பிட்டு கை குலுக்கிட்டு போகும்போது நான் உண்மையாகவே நினைச்சேன், ஒரு தகப்பன் இப்படித்தான் மகன் கிட்ட தோத்து போகணும். நான் ஒரு 40 வயது நபராக இருந்து 50 வயது நகராக இருந்து அவையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய பாராட்டுதலை பெறும்பொழுது வரக்கூடிய சந்தோஷம் வேற. என் குழந்தை என்னை விட 2 இன்ச்சு மேல நின்று இன்னாருடைய மகன் நான் அப்படின்னு சொல்லும் போதே நீங்க பக்கத்துல இருக்கவங்ககிட்ட என் பையன் அப்படின்னு அறிமுகப்படுத்துறீங்கல்ல, அப்படிப்பட்ட ஒரு தோல்வி ரொம்ப அழகானது. ஆசிரியருக்கு மரியாதை கொடுத்ததுக்கு என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம்.